இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச சினிமா பத்தின தமிழ் சினிமா, இந்திய சினிமா பத்தின அப்டேட்ஸ் தான் ஃபுல் டீட்டெயிலா ஒரு கலெக்ஷனா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SK23 சிவகார்த்திகேயன் அண்ட் AR முருகதாஸ் இவங்களோட காம்பினேஷன்ல இருந்து உருவாக போற படம் தான் SK23. இந்த படத்தை வந்து ஒரு காப் ஸ்டோரியா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் ஃபிலிமா இருக்க போது ஒரு 5 சாலிட் ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்க போது இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து காப்பா பிளே பண்றாரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து மோகன்லால் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் பண்றாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வித்யுத் ஜம்வால் இருக்காருல்ல, துப்பாக்கி படத்துல வில்லனா பண்ணிட்டாருல்ல, அவரு தான் இந்த படத்துக்கு வில்லனா பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 2 ஃபீமேல் லீட் இருக்க போறாங்க இந்த படத்துல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. ஒன்று வந்து ஆல்ரெடி வந்தது தான் மிர்னல் தாக்கூர் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொருத்தவங்க வந்து பூஜா ஹெக்டே அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசமே ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பூஜை போட்டு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவுட் சைடு இந்தியாவில தான் வந்து அதிகப்படியான ஷூட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இந்த படம் SK23 இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜா ஹெக்டே இன்னொரு தமிழ் ஃபிலிம்ல அசோசியேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, STR48. எஸ்டிஆரோட 48th ஃபிலிம் ரீசெண்டாக தான் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அவரோட பர்த்டேக்கு அப்படிலாம் இருக்க இந்த படத்துலேயே வந்து பூஜா ஹெக்டே ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டாக் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது சேலரி பேக்கேஜ்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க. எப்படி இருக்க போகுது அவங்களோட ரோல் இந்த படத்துலையும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா வந்து பாரஞ்சித் இருக்காருல, அவர் வந்து ஒரு படம் பண்ண போறாரு தங்கலான் படத்தை முடிச்ச கையோடையே. ஸோ அது என்ன படம், யார் ஹீரோவா பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. கமல்ஹாசன் 233 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கமல்ஹாசன் 233 யார் பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா ஹர்ஷ் பண்ண வேண்டியதா இருந்தது. அவரு இந்த படத்தை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக தான் நம்மளே அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்லாம் இருக்கா. அந்த படத்தை பாரஞ்சித் பண்ண போறாரு. ஆல்ரெடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருந்தாரு. மதுரை பேக்ட்ராப்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்க போகுது, பொலிட்டிக்கல் ஸ்டோரியா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. அந்த மாதிரி ஒரு படமா இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, தங்கலான் படத்தை முடிச்ச கையோடய வந்து ஷூட் பண்ண போறாங்க, படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்றப்ப எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். சிவகார்த்திகேயன் 23க்கான அப்டேட் பார்த்தோம். இப்போ சிவகார்த்திகேயன் 21க்கான அப்டேட் ஒன்றுப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து February 17 ரிலீஸ் ஆக போகுது அவரோட பர்த்டேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற நிலையில இந்த படத்துக்கு வந்து ஒரு 3 டைட்டில் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்களாமா. போர்க்களத்தில் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மீதி 2 என்ன அப்படின்னு தெரியல. இதுதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதாமா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டைட்டிலா இருக்க போது SK21க்கு அப்படிங்கிறத. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சாய் பல்லவி ஃபீமேல் லீடா பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல முதல் முறையா வந்து சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு இருக்க. எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். மகேஷ் பாபு அவரோட ஆக்டிங்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம், உங்களுக்கு ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தோம்னா குண்டூர் காரம். இந்த படத்தோட OTT ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும், February 9 இருந்து ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லயுமே அவைலபிளா இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி இவங்க எல்லாமே ஃபீமேல் லீடா பண்ணியிருந்தாங்க. தமிழோட மியூசிக்ல திரிவிக்ரம் டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன படம் தான் குண்டூர் காரம். இந்த படத்தோட OTT ரெஸ்பான்ஸா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாருக் கான் இருக்காருல, அவரு வந்து யாஷோட ஒரு படத்துல நடிக்க போறாரு, எக்ஸ்டெண்டட் கேமியோவா பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட 19th படம் டாக்ஸிக் படத்துல தான் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா பண்ண போறாரு ஷாருக் கான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஷாருக் கானோட ஒரு படத்துல யாஷ் நடிக்க போறதாகவும் தகவல் வந்தது. ஸோ எப்படி இருக்க போகுது இவங்களோட காம்பினேஷன்ல இந்த படம் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து மீண்டும் நீங்க பார்க்கணும் நாளைக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ், நாளைக்கு போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.